நமஸ்காரம். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ராமானுஜர் வாழ்ந்திருந்த காலம். அப்போது பிள்ளை உறங்காவல்லி தாசர் என்று ஒருத்தர் இருந்தார். உறங்காவில்லி, எப்போதும் தூங்க மாட்டாரோ? ஆம், ஸ்ரீரங்கத்து நம்பெருமாள் பெரிய பெருமாள் இடத்தே அவ்வளவு பரிவு கொண்டவர். அவரை பற்றின ஒரு சுவையான வரலாறு. அவர் உறையூரில் பிறந்தவர். நல்ல மல்ல யுத்தம் தெரிந்தவர். அவருடைய தர்மபத்னி பொன்னாச்சியார் என்று பெயர். இருவருமே ராமானுஜருடைய சிஷ்யர்கள். அவர் முன்னமே மல்ல யுத்தம் பண்ணுபவராக இருந்தார். பின்னர் ராமானுஜரால் ஆட்கொள்ளப்பட்டு திருத்தப்பட்டு அரங்க நடிகவனாக ஆனார். அதிலிருந்து அவர் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டார். தன் இடுப்பில் எப்போதும் ஒரு குத்துவாளை சொருகியிருப்பார். நம்பெருமாளுக்கு புறப்பாடு நடக்கும்போது ஊரே சேவிக்க வரும். காஞ்சி தேவப்பெருமாள் என்றால் கொடை அழகு, ஸ்ரீரங்கத்து நம்பெருமாளுக்கு நடை அழகு. அப்படி பெருமான் எழுந்தருளும் போது இவர் முன்னாலேயே செல்வார். எதற்கு குத்துவாள்? அந்த பெருமானுடைய திருமேனிக்கு ஏதேனும் ஆபத்து வந்தால், ஆபத்தென்றால் பெரியதாக நினைக்க வேண்டாம், அவர் திருவாபரணங்கள் குலுங்கினால் கூட என்ன ஆனாலும் அவரால் அதை தாங்க முடியாது. உடனே அந்த குத்துவாளாலே கீறிக் கொள்ளுவார், குத்திக் கொள்ளுவார். அவரே குலுங்க விடமாட்டார், எந்த ஆபத்தும் வர விடமாட்டார். தன்னை மீறி வருமானால் தனக்கே தண்டனை அளித்துக் கொள்வார். அந்த அளவுக்கு பெருமானுடைய திருமேனியில் பரிவு. இது ஓர் கோயிலில் ஒரு எம்பெருமானிடத்தில் தான் இருக்க வேண்டும்னு சொல்ல வரவில்லை. அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவரவர் ஊர்கோவில், அவரவர் எங்க இருக்கிறோமோ அங்கிருக்கும் பெருமான். அவருடைய திருமேனியில் அவ்வளவு பரிவோடு இருக்க வேண்டும். ஒரு பெற்ற தாய்க்கு குழந்தை இடத்தில் இருக்குமா போலே இருக்க வேண்டும். இருந்தது, அதுவும் உண்மை. ஆனால் காலப்போக்கில் அது குறைந்து வருகிறது என்பதும் உண்மை. இது நாம் ஒவ்வொருத்தருமே நம்மைத்தான் கேட்டுக்கொள்ள வேண்டும். கோவில்களிலெல்லாம் பராமரிப்பு குறைகிறதே, பெருமானுடைய திருமேனியில் பரிவு குறைகிறதே என்று அதற்கென்ன இருக்கக்கூடிய சில பக்தர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அது நம் எல்லாருடைய உள்ளத்தில் படுகிறதான்னு பார்த்தால் சற்று குறைதான். ஏன் அப்படி? கூட்டம் என்கிற பெயரில் பரிவு குறைந்து விடுகிறது. ஒரு விஷயத்தை படிப்பதற்கு ரொம்ப குறைவான நேரமாக இருந்தால் அதிகமாக கிரகிக்க முடியாது, மேலோட்டமாகத்தான் வாசிக்க முடியும். நிறைய நேரம் கொடுத்தால் ஆழமாக கற்கலாம். அதுக்கு மெனக்கெட வேண்டும், ஸ்ரத்தை வேண்டும். அதே போல கூட்டம் அதிகமாக அதிகமாக நேரம் குறையும். பெருமானுக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்கள் அது முதலானவற்றுக்கு நேரம் குறையும். குறைந்தால் பரிவு குறையும், நடைமுறைகள் எல்லாம் மாறிவிடும். இது சரியான்னு கேட்டால் கண்டிப்பாக சரியில்லை. பின்ன கூட்டம் வர வேண்டாமான்னு கேட்டால் யார் வர வேண்டாம்னு சொல்லுவார்கள்? எல்லாருக்கும் அவர் பொது, கண்டிப்பாக வர வேண்டும்.
கூட்டமும் வர வேண்டும், பரிவும் குறையக்கூடாது, நேரம் குறையக்கூடாது. இது ஒரு சவாலாகவே இருக்கலாம். சரி, கூட்டம்னு சொல்லுகிறோமே, திடீரென்று பாரதத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு கோவிலுக்குள் புகுந்தால் என்ன ஆகும்? தாங்காது. அப்ப தெரிகிறதா இல்லையா? கூட்டம் என்றாலும் அதுக்கு ஏதோ ஒரு வரையறை உண்டு. அந்த பொறுப்பு மக்களிடமும் பக்தர்களிடமும் உள்ளது. எல்லாரும் ஒரே நாளில் தான் போக வேண்டும். அந்த நாளுக்கு சிறப்பு உண்டு, யாரும் மறுக்கவில்லை. அது எந்த உற்சவமாக இருக்கட்டும், அந்த உற்சவத்துக்கு சிறப்பு உண்டு. ஆனாலும் அப்போது சென்றால் மட்டும்தான் இறைவன் அருள் கொடுப்பார் அப்படின்னு நினைக்க வேண்டாம், எப்போதும் கொடுப்பார். இதில் முக்கியத்துவம், லட்சியம் பெருமானுடைய திருமேனியில் பரிவு, அவருக்கு செய்ய வேண்டிய உபசாரங்கள், ஆராதன முறைகள், இதெல்லாம் எவ்வளவு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? இன்றைய காலகட்டத்திலேயே அதெல்லாம் பாதி தேய்ந்து போய்விட்டன. மிச்சம் இருப்பையாவது காப்பாற்ற வேண்டாமா? இப்படியெல்லாம் இருக்கிறது. நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கின்றன. கஸ்டம்ஸ் அண்ட் பிராக்டிசஸ் கோவில் தோறும் உண்டு. அதெல்லாம் செய்யப்பட்டால் தான் பெருமான் திருமேனி நன்கு போஷிக்கப்படும், பாதுகாக்கப்படும். இந்த எண்ணம் நம் ஒவ்வொருத்தருக்குமே வர வேண்டும். அது சரி, அந்த நாளில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இதெல்லாம் பார்த்திருப்பார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஒரு பொருந்துமா, ஒவ்வுமா, அப்படியெல்லாம் கேட்க முடியாது இல்லையா? எந்த காலத்துக்கும் பெருமானிடத்தில் பரிவோடு தான் இருந்தாக வேண்டும். அதில் என்ன கூட குறைய? 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் முடியும் என்றால் இப்போது முடியும், மனம் இருந்தால் முடியும். இந்த விஷயம் நம் வீட்டில் நாம் ஆராதிக்கும் பெருமானிடத்திலிருந்து தொடங்க வேண்டும். இது என்றோ இருந்த பிள்ளைவரங்காவல்லி தாசர் மட்டுமா நமக்கு சொல்லிக் கொடுத்தார்? அவர் குத்துவாளை வைத்து சொல்லிக் கொடுத்தார். நமக்கு அதெல்லாம் வேண்டாம். கூர்மையான புத்தியும் ஆழமான பக்தியும் இருக்குமானால் தன்னடே இந்த உண்மை புரிய போகிறது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.